தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 23ஆம் தேதி. 1000 முறை கற்க வேண்டிய பாடம். 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1000 முறை சொன்ன பிறகும் அது இன்னும் ஒரு முறை சொல்லப்பட வேண்டியுள்ளது. இந்த சத்தியம் இன்னமும் புதிதும் அழுத்தமானதும் முக்கியமானதுமாக இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து கொஞ்சமும் லேசாக இருந்துவிடக்கூடாது. மக்களுக்கு இது தெரியும் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அது தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் அது இருதயத்திற்குள் திணிக்கப்பட வேண்டும். இயேசு அதை குறித்து மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம், அது பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஜெபம் பரிசுத்தவான் மற்றும் பணியாளின் வாழ்வை ஒன்று போல ஆளுகை செய்யும் வரை மக்கள் ஜெபமின்மையின் பயங்கரத்தை குறித்து எச்சரிக்கப்பட வேண்டும். தெசலோனிக்கேயில் உள்ள மக்களுக்கு பவுல் தரும் கடைசி குறிப்பு, அவர்கள் ஆறுதல் பெற்று சீர்படுத்தப்பட்டு ஒருவரை ஒருவர் நேசித்து பகுத்தறிந்து களி கூர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு வணங்கா கழுத்தோடு இல்லாமலும் இருக்க அவர்களுக்கு எழுதுகிறார். ஜெபம் வெளியேறும் போது இவையெல்லாம் வெளியேறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போதுமான இடத்தை ஜெபம் அவருக்கு தருகிறது. விசுவாசிக்க கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய முதல் பாடம் ஜெபம். பரிசுத்தவானை உருவாக்குதலில் அனுதினமும் காணப்பட வேண்டியதும் ஜெபமே. இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியரை எதிர்கொள்ளும் போது அவர்கள் சாமுவேலை தங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ள சொன்னார்கள். அன்றைய தினமே சாமுவேல் தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரவேலுக்காக ஜெபிப்பதை நிறுத்தாமல் இருக்க வேண்டும் என்னும் பாடத்தை கற்றுக்கொண்டார். சவுல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போதும் சாமுவேலோ முழுவதும் இடைவிடாமல் தேவனை நோக்கி புலம்பினார். சாமுவேலின் ஜெபத்தை நிறுத்த தேவன் குறுக்கிட வேண்டியதாய் இருந்தது. எலிசாவும் அதே போல இடைவிடாமல் உத்தரவாதத்துடன் ஜெபிக்கும் மனிதனாக இருந்ததினால்தான் ராஜா அவனை பார்த்து இஸ்ரவேலின் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர் என்று அழைத்தார். ஒரு ஜெபிக்கும் மனிதன் எவ்வளவு மதிப்புடையவன் என்று பாருங்கள். ஆமென். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.